சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். இப்பொழுது நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது உன் செவி வந்து சேரும் நேரம். சந்தோஷங்கள் ஆரம்பமாகும் நேரம். இது உனக்கான பொன்னான நாள். இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைபிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே
மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. உன் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீயே அதிசயித்து பார்க்கும் வண்ணம் நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நிகழப்போகிறது. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை நகைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழப்போகிறாய். நீ கம்பீரமாக வாழ்வதே அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக இருக்கும். கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகும் நேரம் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. உன் மன நிம்மதிக்கான ரகசியத்தை சொல்கிறேன், கேட்கிறாயா? இந்த உலகத்தில் எது மாறினாலும் எது உன்னை விட்டு நகன்றாலும் சென்றாலும் நான் உன் அருகில்தான் இருப்பேன் குழந்தையே. உன்னில்தான் நான் இருப்பேன். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. உன்னை விட்டு எப்பொழுதும் நான் விலக மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன்.
நிச்சயமாக தடைகளை எல்லாம் தடைத்து எறிந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. முக்கியமாக ஒன்று நன்றாக புரிந்து வைத்துக்கொள். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் வேதனைக்கு உள்ளாக்காதே. மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்றும் நினைக்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொண்டே இரு. மனதிற்கு சரி என்று பட்டு அதை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது வந்து ஏதாவது சொன்னால் உடனே அடுத்த அடி பின்னோக்கி எடுத்து வைக்காதே. நீ எடுத்த முடிவிலிருந்து எப்பொழுதும் யாருக்காகவும் பின்வாங்காதே. உன் சாயப்பா உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். நீ எடுத்து வைத்த அடி எப்பொழுதும் வீண் போகாது. நீ பட்ட பாடும் வீண் போகாது. நீ பட்ட துன்பங்களும் வீண் போகாது. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. வீர நடை போட்டுக்கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் உன்னுடைய சிரித்த முகத்தை தவிர வேறு எதையுமே அவர்களிடம் காட்டாதே. நீ சோகமாக இருக்கிறாய், நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று தெரிந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சில பேர் மேலும் உன்னை வேதனைப்படுத்த என்ன செய்யலாம் என்று ஆராய்வார்கள். எனவே குழந்தையே, எது நடந்தாலும் என்னிடம் வந்து ஒப்படைத்துவிடு. நீ வேண்டும் போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா தயாராக இருக்கும் பொழுது எதற்காக மற்றவர்களிடம் போய் உன் பிரச்சனையையும் வேதனையையும் சோகங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை சாந்தப்படுத்த, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நான் இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை அதிகப்படுத்தவே உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். நீ துன்பப்படுவதை பார்த்து சந்தோஷப்படவே நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். உன்னுடைய அஜாக்கிரதையும் வெகுளித்தனமும் உன்னை நிறைய பேர் ஏமாற்ற துணையாகவே இருக்கிறது. எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் ஏமாறாமல் இரு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிவிடாதே. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று முதலில் நம்பாதே. உன்னை போல் நல்ல எண்ணங்கள் படைத்தவர் வெகு சிலரே. நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன்னை நான் எப்பொழுதும் என் பொக்கிஷமான பிள்ளையாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எந்த துன்பமும் நெருங்காமல் நான் பாதுகாப்பேன். உன் மன நிம்மதிக்கான ரகசியம் இதுதான் குழந்தையே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பில்லையே. உன்னால் முடியும், அனைத்துமே முடியும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்த சறுக்கல்களிலிருந்து மீண்டப் போகிறாய். மீள்வாய். நிச்சயமாக உன்னை கைதூக்கி மீட்டெடுப்பேன் உன் சாயிநாதா. உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள், கதவை சாத்திவிட்டு சென்றவர்கள் எல்லாம் உன்னுடைய நல்ல எண்ணத்தை பார்த்து, உன் அன்பான குணத்தை பார்த்து, உன் அன்பிற்காகவே உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. மனம் மாற்றத்தோடு அவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர்வார்கள். இது நடக்கும், சர்வ நிச்சயமாக நடக்கும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி காட்டுவேன் என் பிரியமான பொக்கிஷத்திற்காக. உன் சாயப்பா மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டு உன் வேலையை நீ திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கு வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் சேர்ப்பேன். பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உன்னிடம், உன் பாசத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையிடம், ஏக்கத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையிடம் அதீத பாசத்தை பொழியவே உன் அப்பா இருக்கிறேன் குழந்தையே. உன்னை யாராலும் ஏமாற்றவே முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா? உன் தேவையை அறிந்து நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்வின் எப்படி கஷ்டம் உன்னை வந்து தொடும்? உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வுக்கான விடை நான் சொல்கிறேன். உன் பொறுமையான காத்திருப்புக்கான பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியோடு நிச்சயமாக உன் இல்லம் தேடி உன் சாயப்பா வருவேன்.
கசப்பான கடந்த காலத்தை பற்றியெல்லாம் நினைத்து கொண்டிருக்காதே. சிறப்பான எதிர்காலம் உனக்காக காத்திருக்கும் பொழுது எதற்காக நீ அதை நினைத்து கொண்டு உன் மனவேதனையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? குழப்பாதே, மனதை போட்டு முதலில் குழப்பிக் கொள்ளாதே. எது நடந்தாலும் அது சாய் அப்பாவின் உத்தரவின் பேரில்தான் நமக்கு நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ என் மனம் குளிர்ந்த வைத்த என் பொக்கிஷமான குழந்தை. உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நீ பட்ட அத்தனை போராட்டங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன். இதை கேட்டுவிட்டு உனக்கு நடக்கும் அந்த மெய்சிலிர்ப்பான சம்பவங்களை உணர்ந்துவிட்டு என் ஆலயம் ஓடி வருவாய். வந்து நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். புறப்பட்டு விட்டாய்தானே? என் பாசமான பிள்ளை வருகைக்காகவே நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. வீணாக குழம்பாதே. உன் காத்திருப்புக்கான பலன் ரெட்டிப்பாகவே உனக்கு கிடைக்கும். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீண்ட நேரமாக எனக்காக அப்பாவிற்காக ஏங்கிக் கொண்டிருந்த உன் இல்லம், உன் மனது நிறையப் போகிறது. ஒரு நாள் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அங்கு தன் மகனிடம், உன்னை வீரனாக்குவதற்காக நான் ஒரு சவால் விடுக்கிறேன். உன்னை வீரனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் ஒரு செயலை செய்ய போகிறேன் மகனே. இன்று இரவு முழுவதும் இந்த காட்டுப்பகுதியில் பொழுதை கழிக்க வேண்டும் நீ. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய கண்களும் கட்டப்பட்டுவிடும். ஆனால் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள். உன் கண்கள் கட்டியிருந்தாலும் இந்த காட்டில் நீ தனியாக இருட்டில் இருந்தாலும் பயப்படக்கூடாது. வீட்டிற்கு திரும்பி ஓடி வரவும் கூடாது. இதுவே உனக்கான சவால். நான் உனக்கு கொடுத்திருக்கும் சவால். இதை ஏற்றுக்கொண்டு வெற்றியடைவாயா என் மகனே என்று அந்த தந்தை தன் மகனிடம் கேட்டாராம். சிறுவனும் தன் தந்தை எனக்கு எது செய்தாலும் நல்லதற்காக மட்டுமே செய்வார் என்று முழு நம்பிக்கையோடு தன் தந்தை என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடந்து கொள்கிறேன் என்று அந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறான். தன் தந்தையிடம் அதை பற்றி சந்தோஷமாகவே சொல்கிறான். தந்தையே, நான் உங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காட்டில் இரவு முழுவதும் தனியாக இருக்கிறேன். கண்களை கட்டிக்கொண்டு பயப்பட மாட்டேன். நம் வீட்டுக்கு திரும்பவும் ஓடியும் வந்துவிட மாட்டேன் என்று தைரியமாக தன் தந்தையிடம் சொல்கிறான் அந்த மகன். அவருடைய தந்தையும் தன்னுடைய மகனின் கண்களை கட்டி விட்டுவிட்டு தன் வீட்டிற்கு அவர் சென்று விடுகிறார். கொஞ்சம் நேரம் அந்த சிறுவன் அந்த காட்டில் தனியாக நின்றிருந்தான். தன்னுடைய தந்தையின் காலடி சத்தம் வெகு தொலைவில் கேட்க கேட்க அவனுக்கு பயம் வந்துவிட்டது. பயம் மட்டும் சூழ்ந்து வந்துவிட்டது அவனை நோக்கி. காட்டில் பலவிதமான மிருகங்களின் சத்தத்தை கேட்டு மேலும் பயந்தான் அந்த சிறுவன். காட்டு விலங்குகளிடம் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்ற அச்சம் அவன் மனதை வந்து தொற்றிக்கொண்டது. கண்களை திறந்து பார்த்து விடலாமா? மிருகம் ஏதாவது வருகிறதா? அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாமா என்று எண்ணம் அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. பலவிதமாக அவன் நினைத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் காற்றும் பலமாக வீசத் தொடங்கியது. மழையும் பெய்யத் தொடங்கியது. அதிகமாக மழையில் நனைந்தான் அந்த சிறுவன். குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகவும் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டான் அந்த சின்ன சிறிய சிறுவன். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு மேலும் பயம் வந்துவிட்டது. என்னால் தாங்கவே முடியவில்லை. என் தந்தை இப்படி தனியாக என்னை விட்டுவிட்டு போய்விட்டாரே. என்னை காப்பாற்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? என்னை காப்பாற்ற வாருங்களேன் என்று அழுது கொண்டே கூவி கூவி அழைக்கத் துவங்கினான் அந்த சிறுவன். அழுது அழுது அவனுடைய பலமெல்லாம் குன்றிவிட்டது. சிறிது நேரத்தில் அவன் மனதிற்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. ஒரு பிரகாசம் தோன்றியது. என்னதான் ஆகிவிடும் நாம் தனியாக நிற்கும் பொழுது?
என்னதான் ஆகும் என்று நாம் பார்த்து விடலாம் என்று தைரியத்தோடு மனதை தேற்றிக்கொண்டு அழுகையையும் தானாக துடைத்துக்கொண்டு நின்றான் மிக நம்பிக்கையோடு. அவனுக்கு தன்னுடைய புத்தியையும் மனதையும் ஏதாவது ஒன்றில் செலுத்திவிட்டால் இந்த பயம் எல்லாம் பறந்தோடிவிடும் என்ற ஒரு புதுவித நம்பிக்கை அவன் மனதில் பிறந்தது. எனவே அவன் சுற்றி இருக்கும் மிருகங்களின் ஓசைகளையும் வேறு விதமான சத்தங்களையும் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தான் அந்த சிறுவன். குயில், கிளி என்று இனிமையான ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. சிங்கம், கரடி என்று பயம்படும்படியாக ஓசைகளும் அவன் காதில் விழுந்தது. இப்படியே கேட்டு கேட்டு அயர்ந்து தூங்கியே விட்டான் அந்த சிறுவன். பின் காலையில் சூரிய உதயம் உதித்தது. சூரியனின் சுட்டெரிக்கும் வெயில் அவனை துளைத்தது. வெயில் என்ன சுடுகிறது என்று நினைத்து கொண்டு அவனுடைய கண்கள் கட்டியிருந்த அந்த முடிச்சை, அந்த துணியை அவிழ்த்துவிட்டு கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு அவன் கண்களை நன்று திறந்து பார்த்தான். அங்கு அவனுக்கு முன்பாக அவன் தந்தை நின்று கொண்டிருந்தார். அப்பா என்று ஓடிப்போய் அவரை கட்டிக்கொண்டு, எப்பொழுது வந்தீர்கள் அப்பா? நான் தூங்கியே விட்டேன் வெகு நேரமாக என்று அவரிடம் ஓடிப்போய் கட்டிக்கொண்டான் அந்த சிறுவன். அதற்கு தந்தை சிரித்துக்கொண்டே, மகனே, நான் எப்பொழுது உன்னை விட்டு சென்றேன்? திரும்பி வருவதற்கு